சார் சமீபத்தில உமாபதின்ற ஒரு ஜர்னலிஸ்ட் வந்துட்டு பாலா மேல நெறைய குற்றச்சாட்டுகள வச்சு அவர் சர்வதேச கைக்குள்ளிட்டு நெறைய விஷயங்கள் அவர் பேசுறாரு. நீங்களும் ம், ரீசென்ட்டா பாலாக்கு ஆதரவா ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தீங்க. உங்களுடைய ம். கருத்து என்ன சார் இத பத்தி? இல்ல சார், அது எதுக்காக இவ்வளவு அதை பேசு பொருளாக்கி எல்லா சேனல்லையும் போடுற அளவுக்கு இப்படி செய்யலாமா சார்? ஒரு ஒரு ஆர்வத்துல ஒரு இளங்கலைஞன் தினந்தோறும் இரவு பகல் பாராம நான் பார்த்திருக்கேன். தினமும் ஒரு நாளைக்கு 3 ஈவெண்ட் போய் அந்த காசு அப்படியே வெயிட் பண்ண வச்சிருப்பாப்ல. என்ன ஒரு சின்ன உதவி, 2 நாள் பொறுங்க, நான் நாளைக்கு ஒரு திருச்சி ஒரு ஈவெண்ட் போயிட்டு வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ற ஆளை போட்டு இப்படி இன்னைக்கு இவ்வளவு பேசுபொருளாக்குனா நாளைக்கு யார் சார் அந்த மாதிரி உதவி செய்யணும் வருவாங்க? வந்தார வாழ வைக்கிற ஊர் அதெல்லாம் சொல்றோம். ஆனா உள்ள ஆளவே வாழ வைக்க மாட்டேங்கிறாங்களே, அதானே பெரிய கஷ்டமா இருக்கு. ஆமா, எதுக்கு இப்படி ஒரு திடீர்னு ஒரு கதாநாயகன் நடிச்ச உடனே ஆதங்கத்துல யார் இப்படி பண்றாங்கன்னு தெரியல சார். ஏன்னா எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா அந்த மனசு? ஆமாங்க. ஒரு 4-5 வருஷமா நிக்காம ஓடி ஓடி ஒரு செலவு அவங்க அப்பா அம்மா பேச்ச கூட கேட்காம செய்யறதுக்கு மக்கள் கொடுத்த பரிசை பாத்தீங்களா? அந்த படத்தாவது ஒரு ஆதரவு கொடுத்துருக்கலாம், அதை விடுங்க. ஆதரவு கொடுக்காட்டும் பரவாயில்ல, இப்படி அவமானப்படுத்தினா எப்படி சார்? பாலியல் துன்புறுத்தல், திருட்டு விஷயம் நடக்குது, அதை பேச ஆள்ல. எவ்வளவோ கோடிகளை அடிச்சுட்டு போற அரசியல்வாதிகளை பேசுறதுக்கு இங்க ஆட்கள் கிடையாது. இந்த சேர் மேல கால் போட்டுட்டு இவங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆம்புலன்ஸ் நம்பர் தெரியுமா? ஆம்புலன்ஸ் நம்பர் தெரியாம எப்படி சார் சேல்ஸ் பண்ணுவான்? இது என்ன இவ்வளவு தோண்டி தோண்டி எடுத்து என்ன செய்ய போறீங்க அந்த தம்பி? எது பண்ணி யோசிச்சு பாருங்க. ஒரு இரவு பகல் பாராம கண் விழிச்சு ஒரு நாளைக்கு 3 இடத்துக்கு அலைஞ்சு பாருங்க தெரியும். 500 கிலோமீட்டர் டயத்துக்கு ஃபிளைட்டை பிடிச்சி போய் அந்த காசை அப்படியே ஒரு ஆள் கொடுக்கறதுக்கு எவனுக்கு மனசு வரும் மட்டும் சொல்லுங்க. ம். கர்ணனாலே முடியாது. கர்ணன் கூட கவசம் கொண்டு அவருக்கு கொஞ்ச நாள் வச்சிருந்தார். அப்படி செய்யறால போய் சங்கடப்படுத்தி என்ன சார் செய்ய போறாங்க தெரியலையே சார். உட்காந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு அவ்வளவு அதுல பண்ணார் இதுல இவ்வளவு குறிப்பெடுத்து என்னையா செய்ய போறீங்க? நேத்து புரியுது. வந்த கலைஞர் செய்யறாரு, இத்தனை வருஷமா வந்து யாரு செஞ்சிருக்கா சொல்லுங்க. இதே மாதிரிதான் கேப்டனை சொல்லி 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 ஒரு மனுஷன், நல்ல மனுஷனை சாகடிச்சு விட்டு நல்ல தலைவர் போயிட்டாரு, நல்ல தலைவர் போயிட்டாரு, ஆமா. சேவை செஞ்சவர் போயிட்டாரு அப்படின்றீங்க. இப்படியே ஒரு ஆள் ஆரம்பிக்கவே இல்லை என் தம்பி. ஆரம்பிச்சு இனிமேல் வளர விடுங்க, உள்ள போக விடுங்க, அப்புறம் ஏதாவது சொல்லுங்க. தொடங்கணுன்னே வா. இல்ல சொல்ற ஆளுக்கு அப்புறம் என்ன செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும் இந்த நாட்டுக்கு? அதை யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சார் ஒரு ஆளை பத்தி நியூஸ் போட்டா யாரை பத்தி ரொம்ப வைரல் ஆகுன்றதுக்காக சும்மா சும்மா அவரை பத்தியே சொல்லக்கூடாது சார். யோசிச்சு பாருங்க எவ்வளவு கலங்கப்படும். நிம்மதியா தூங்க முடியுமா சார்? நினைச்சு பாப்பார்ல, அப்படியே ரிவைண்ட் பண்ணி பாப்பாரு, எங்க போனோம், எப்படி இப்படி கஷ்டப்படுவோம். சில இடத்துல பேமெண்ட் தர மாட்டாங்க. ஆனா அத்தனை மனுக்கள் பாலா பார்க்க வர்ற கூட்டம் புறம் பாக்குறக்கா வர்ற கூட்டம் பாதி பேர் தான். இதுல உதவி கேட்டு வர்றவங்க அதிக பேரா இருப்பாங்க. இதுல ஃபில்டர் பண்ணி யாருக்கு செய்யலாம், யார் உண்மையா கஷ்டப்படுறவங்க அதை எடுத்து அவர் பண்ணவங்களையும் படுற பாடு அவங்களுக்கு. நான் கூட 8 வருஷம் டிராவல் பண்றதுனால சொல்றேன். நான் நிறைய இடத்துல அவர் வந்த வாய்ப்பை விட்டுருக்காப்புல. ஓகே. யாரோட இதுக்கும் ஆசைப்பட்ட கிடையாது. இப்போ ஒரு ஒரு ஈவெண்ட் பேசுறோமா, அவர்கிட்ட கராரா பேமெண்ட் பேச மாட்டார். நீங்க கொடுங்க சார். இப்படி ஒரு மனிதன் கிடைப்பது அரிது சார். புரியுது சார். அதை போய் பூரா தினமும் ட்ரோல் பண்ணி அந்த அவர் கூல் சுரேஷ், அவர் என்னமோ உலக சாதனை பண்ண மாதிரி. அவர் இதே துறையில இருக்கிறவர், இதே மாதிரி ஸ்டேஜுக்கு போனவர், கஷ்டப்பட்டவர், தெரிஞ்சிருக்கும் கஷ்டம். ஒரு ஒரு 5000 சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். அதை அப்படியே கொடுக்க சொல்லுங்க பாப்போம். அவர் எல்லா இடத்துலயும் நான் இப்படி தெரிஞ்ச வீடியோ போட்டுப்பேன்ற, நீ என்ன வீடியோ தானே போடுற? ஒரு ரிவ்யூ காமிக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஏதாவது ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு அந்த தேட்டர் முன்னுக்கு போய் கத்துற இல்ல, அப்படி செய்யலையே. என்னங்க சொல்றதுக்கு மாதிரி நம்ம யோக்கியான்னு ஒரு தடவை பார்க்கணும்ல சார். இப்படி பூரா போட்டு ட்ரோல் பண்ணி ஒரு பாவம் ஒரு இளைஞனை வர்றால போட்டு அழுத்தம் கொடுத்தா அந்த மனுஷன் என்ன அடுத்து நாளைக்கு ஏதாவது ஒரு யங்ஸ்டரு நல்லது செய்யணும் தோணுமா? இல்ல வருவானா சொல்லுங்க அப்போ. இதே கலக்கு பேர் ஷூட்டிங் நான் பார்த்துருக்கேன். அதாவது மிட் நைட்டு 3 மணி வரைக்கும் ஒரு ஷோல, குரு சீசன் ஒரு ஷோல 3 மணி வரைக்கும் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இது சரியா இருக்காது, இந்த சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்லே படுத்துட்டாப்ல அந்த கெட்ட போடிய. நான் எழுப்பி விட்டேன், சாப்பிடல. இப்படியெல்லாம் உழைச்சு பாவம் அந்த காசை தான் அனுபவிக்காம யார் சார் செய்வா சொல்லும்? எத்தனை கோடீஸ்வரனுக்கு இந்த மனசு வரும்? பணம் இருக்கால் கூட ஒரு நாள் செலவு அவங்க செஞ்சாலே போதும். ஆனா இவனுடைய அத்தனை வாழ்க்கை செலவும் வழி செலவு மாதிரி எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்க பயில போயிட்டு இவ்வளவு மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம், இந்த சோசியல் மீடியாவில் இவ்வளவு பரப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. கைக்கூலியா இவர் வெளிநாட்டுக்கு அவருக்கு பாதகமா இருக்கிறாரா, இவர் ஏவி விடுறாங்களா, இவ்வளவு டைட்டில் வச்சு ஏதோ தீவிரவாதி நடத்துற மாதிரி நடத்துறீங்க சார். வார்த்தை எது வேணாலும் போலாமா? ஏங்க ஒரு எளிய கலைஞன் கிராமத்துல கஷ்டப்பட்டு வந்த எந்த ஒரு சிரிக்க வைக்கிற கலைஞனும் பிறருக்கு வன்முறை செய்ய மாட்டேன் சார். இந்த ஒரே வரி நான் இந்த நகைச்சுவை சார்ந்த மேடையில் பேசுறதுனால சொல்றேன். சிரிக்க வைக்கிற கலைஞனால இந்த தேசத்துக்கு ஒரு வன்முறையான சம்பவம் நடக்கவே நடக்காது. அவன் திறமையான கலைஞன்.
ஒரு இங்கிலீஷ் மீடியம் முடியாதப்ப நான் படிக்கிறேன்னு ஒரே வருஷத்தில் படித்து 490 மார்க்கு, நல்ல படிப்பாளி, நல்ல எழுத்தாளர், நல்ல கிரியேட்டர். இது போக இத்தனை இருக்கிறவன்ட்டு இந்த சேவை மனப்பான்மை இருக்காது. என்எஸ் கிருஷ்ணன் கோயில் கட்டியிருக்காங்கன்னா, செலவு வச்சிருக்காங்கன்னா அந்த சேவை அதே மாதிரி தான் பாலா போற்றப்பட வேண்டிய ஆளு. இவ்வளவு விஷயம் இந்த மக்களுக்காக ஓடினால போய் கைக்கூலியா இந்த அது தமிழ்நாட்டுக்கு பேராபத்தா? ஏன் இதுக்கு முன்னாடி ஆபத்தே நடக்கலையா? யார் ஆபத்து நடக்குதோ அவங்கள போய் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னும் போது ரொம்ப ஏன்னா திருப்பினாலே அவரை பத்தியே போட்டா எப்படி சார் இருக்கும்? ஆமாங்க சார். யோசிக்கணும் சார். இந்த கொஞ்சம் முதிர்ச்சியானவங்க, இந்த சேனலிஸ்ட் எல்லாம் பேசுறவங்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பேசணும் சார். வர்ற கலைஞனை இதே மாதிரி தான் கேப்டன் சாரை முடிச்சு நல்ல நல்ல ஆளுகளை பூரா வச்சுட்டு அப்புறமேல வருத்தப்பட்டு என்ன சார் செய்ய? அதான் சார் அவர் அது டிவியோட நின்றுக்குருவாரு, ஸ்டேஜோட நின்றுக்குருவாருன்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப திரைத்துறைக்கும் வர்றாரு, இதுக்கு திரைத்துறையில இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க, மக்கள் பூரா நல்ல பாசிட்டிவான கமெண்ட் சொல்றாங்க அப்படின்னும் போது ஏதோ ஒரு வகையில நெருக்கடி கொடுக்கத்தான் சார் பார்ப்பாங்க. இது பின்புலம் நல்லா பவர்ஃபுல்லா ஒரு அரசியல்வாதி பையனா வந்தா இந்த இது பண்ண முடியாது. அவன் எளிய கலைஞன்றால இப்ப அவரால் ஒரு மித்தவெல்லாம் மான நஷ்ட வழக்கு உடனே போடுவேன். தம்பி அப்படி ஆளும் கிடையாது. விடுங்கனே பரவாயில்லன்ட்டு போகக்கூடிய ஆளு. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நீங்க பாலா கிட்ட பேசுனீங்களா சார்? அவர் ஏதாவது சொன்னாரா? நான் தன்னம்பிக்கை வார்த்தைதான் சொன்னேன். தம்பி எதுவும் பயப்படாப்பா, தைரியமாரு, மனசு தளர விடாது, இந்த மக்களே இப்படித்தான் அப்படின்னு இந்த கேப்டன் சார் விஷயத்த சொன்னேன். இருக்கும்போது அவர் யாரு ஒருத்தர் நாக்க துருத்துவான் கோவப்படுவான்னா தான் பக்கம் நேர்மையா இருக்கிறனாலதான் கேப்டன் சார் கோவப்பட்டார். அது மாதிரி அவரை சொல்லிட்டு இப்ப அடுத்து 6 மாசத்துல கோயில் கட்டுறாங்க. தம்பி இதான் மக்களுடைய மனநிலை, இன்னைக்கு நெகட்டிவிட்டி தான் பரப்புவாங்க, பாசிட்டிவான விஷயத்த பாராட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வச்சேன். ஓகேண்ணே ஆமாண்ணே, என்னென்ன இப்படி எல்லாம் என்னென்னமோ ரூபத்துல போறாங்களேனே, என்னென்ன இப்படி செய்யறாங்களேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாப்புல. நான் ஆறுதலான வார்த்தையை மட்டும் சொன்னேன். இதுக்கு பின்னாடி யாராவது தூண்டுதல் பேர்ல இதை பண்றாங்களா சார்? இப்ப பாலாவை தான் ஒழிச்சு கட்டணும், இல்ல சார், இவரை ஒழிச்சு கட்டினாலும் அவனுக்கு என்ன சார் லாபம் கிடைக்கும்? இப்போ சொல்லுங்க சார். இவரை ஒரு பெரிசான உங்களுக்கு ஒரு எதிர்ப்பாளரும் கிடையாது. இது வரைக்கும் இளைஞன் சார், ரொம்ப கத்துக்குட்டி சார், குட்டி பையன் சார். அரசியல்ல உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போறாரா, இல்லை சினிமாவில் உங்களுக்கு பெரிய காம்படிஷனா வர போறாரா? ஒரு செல்வாக்கு, அதாவது அவர் நல்ல மனசுக்கு மக்கள் மதிக்கிறாங்க, மக்களை ஏமாத்த முடியாது. யாரும் நல்ல பையன் சொல்லி மதிக்கிறாங்க. அந்த போராமையில, அந்த ஆதங்கத்துல நீங்க வேற வேற ரூபத்துல அவர் சொல்றாரு நான்லாம் எவ்வளவோ ஹெல்ப் பண்றேன் எனக்கு தெரியல அப்படின்னா, அவர் வீடியோ எடுத்து போறாருன்னா, சார் விளம்பரத்துக்காக கூட பண்ணட்டுமே, பண்றாருல அதை பேசுங்க சார். சார் ஏமே சார் விளம்பரம் பண்ணல, ஒரு வரதா புயலுக்கு 2 பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்துட்டு 15 போட்டோ எடுக்கிறாங்க. எவனுக்கு அந்த விளம்பரம் பிடிக்காது சொல்லுங்க? ஒரு சின்ன பாக்கெட்டு சாப்பாடு இருந்தா, இப்ப நான் கூட இந்த நாளைக்கு பிறந்த நாள் எனக்கு, இப்போ ஒரு 3 இடத்துல போயிட்டு ஆசிரமத்துக்கு போயிட்டு போட்டோ எடுத்துட்டு தான் வரோம். அதை போடும்போது சின்ன ஒரு மன திருப்தி இதுதான். அதை பார்த்துட்டு 4 பேர் இப்ப அவர் பார்த்துட்டு, நானே நிறைய இடத்துல இப்ப போன தடவை இப்போ தீபாவளிக்கு செஞ்சு, இந்த தடவை இந்த அதாவது பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைகளுக்கு சேர்ந்து என்ன எனக்கு வருது சார்? இது மக்கள் மனநிலை சமீப காலமா மாறிடுச்சு சார். சோசியல் மீடியாவில் பெரியவங்களாம் உட்காந்துட்டு நடிகளை பற்றி பேசுறது, ஒரு பாப்புலரான ஆளை பேசினா நம்மளும் பாப்புலர் ஆகுன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க சார். அப்போ என்ன, ஏதோ ஒரு அறவுரையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உடனே சேர போட்டு உட்காந்து பேசுறது எந்த வகையில் நியாயம் பாருங்க. இப்போ கூட ஒரு நண்பர் பேசியிருக்காரு, எனக்கு கரெக்டாக தான் பில் அனுப்புவார். ஒரு மனிதன் அந்த அளவுக்கு பொருள் நாட்டம் இல்லாதவனுக்கு வேற எந்த இதுலையுமே நாட்டம் வராது சார். அதை போச்சு என்ன சார் இப்போ நாளைக்கு தெரிஞ்சிடாதா சார்? ஆனா அவரு பாலா சார் பேசுறது எல்லா ஆதாரமும் இருக்கு, நான் நிரூபிக்க தயார். ஆனா அவங்க நான் இந்த மாதிரி சொல்றாங்களா, அவங்க நிரூபிக்கிறது தயாரான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு சார் அந்த இன்டர்வியூல. இவன்ட்டு போய் எதுக்கு சார் நிரூபிக்கணும்? நான் நல்லவன் இவன்ட்டு போய் எதுக்கு நிரூபிக்கணும்? அவன் நல்லவனா மூல தேவையில்லை சார். நான் கூட தம்பிட்டு பேசிக்கிறேன். இது மக்கள் மனநிலை மாறணும் சார். இதே மாதிரிதான் சார் நல்ல ஆளப்புறம் மனசு நோக்கடிச்சுட்டு வாழ்ந்து என்ன சார் நெகட்டிவிட்டியை பரப்புறான் சார், ரொம்ப பரப்புறேன். சந்தேகம் போயிட்டு இருக்கு சார். இப்ப இதுக்கப்புறம் பாலா உதவிகள் செய்யறது தொடருவாரா, இல்ல அவரே இந்த மாதிரிலாம் பேசுறான்னு சொல்லிட்டு பின்வாங்கிடுவாரான்னு ஒரு கேள்வி போகுது. ஆமா, பின்வாங்கிதான் சார். இந்த மக்களுக்கு செஞ்சனால இதுக்கு விட காயப்பட்ட பின்னாடி எப்படி சார் செய்வான்? எப்படி சார் மனசு வரும் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க ஊக்கப்படுத்தாட்டி உதாசனப்படுத்துறீங்களே. புரியுது சார். நீங்க நோய் இல்லாம இருக்கணும்னா சிலர் நோயடிக்காம இருங்க சார். அவர் பிளஸ் சொல்ல வேணாம் சார். சரி ஏதோ பண்ணாரு சார், ரைட்டு, அவ்வளவுதான். எங்க இருந்து பணம் வருதுன்னு நினைக்காங்க, அது எங்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. அதை செஞ்சாலே போதும் சார், அவ்வளவுதான் சார். எப்பயுமே நல்லவர்களை பின்பற்றணும், நல்லவர்களை உற்சாகப்படுத்தணும். இப்ப பாருங்க, சமீபத்தில் நடக்கிற விஷயங்கள், நிறைய விஷயம் வட இந்தியாவில வர பசங்களால நடக்குது. அதை சுத்தி காட்டுற சின்ன சின்ன குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடக்குது. ஜங்ஷன்ல செல்போன் எடுத்துட்டு ஓடுறான்,
எல்லாமே அங்கிருந்து வர பசங்க நடக்குது. இங்க ஏற்கனவே இங்கேயும் நடந்துகிட்டு இதை பேசுறதுக்குல்ல. எவ்வளவோ குற்றங்கள் அநீதி நடக்குது. அதை உட்காந்து இந்த பெரியவங்க கல்வியாளர் பேசாம ஒரு பையன் நேத்து வந்து போய் உதவி செய்யற பார்த்துட்டு ஆதங்கப்பட்டு இப்படி பொய்யுரையை பரப்புனா என்ன சார்? நாளைக்கு யார் சார் வருவா? புரியுது சார், புரியுது. சங்கடம். இதை செய்தியா மக்களுக்கு நம்ம சொல்றதுதான் சார். இந்த மாதிரி செய்யக்கூடாது சார். பெரிய தவறு. மனசு சங்கடப்படும் சார் ஒரு மனுஷன். புரியுது சார். ஒரு பைசா தனக்கா ஒதுங்கல சார். டீ குடிப்பான் சார். குக்கு தூக்கம் மேல ஒரு டீ குடிப்பான் சார். அண்ணே ஒரு டீ குடிப்பானே, என்ன என்ன இன்னும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு டீ குடிப்பான். அவ்வளவு எளிமையானவன் சார். முன்னோர்களை மதிக்க கூடுவேன் சார். பார்த்திருக்கீங்க, மேடையில் பார்த்திருக்கீங்கல்ல. பாத்துருக்கேன் சார். நான்லாம் அன்னைக்கு வந்து நானா சொல்லி வந்தேன் அந்த மேடைக்கு. நான் வரேன் பாலா, வரணும் உன்னை நான் மேடையில் வாழ்த்துன்னு சொல்லி. தம்பி வாழ்த்துன்ற என்ன எனக்கு ஏன் சார் வருது? எனக்கு என்ன சார் செஞ்சுட்டாரு சொல்லுங்க. பாலா எனக்கு என்ன செஞ்சுட்டேன்? இல்லை இனிமேல் எனக்கு நான் அவர்கிட்ட என்ன கேட்க போறேன்? இது மாதிரி தான் சார் ஒவ்வொருத்தனும். யோசிச்சு பாருங்க. ஸ்ரீமான் சாருக்கு ஒரு மெசேஜ் தான் போட்டான், வந்தார். விஜய் சேவி சாருக்கு ஒரு மெசேஜ் தான் போட்டார். யாரும் வாண்டு கட்டாயம் படுத்த மாட்டான். அப்ப அந்த அன்பு வருதுல்ல சார். அவ்வளவு டிசிப்ளின் உள்ள ஒரு மனுஷன் வராங்கல்ல. அதெல்லாம் சார் ரொம்ப சுருக்கமா சொன்னா, வந்தாரை வாழ வைக்கிற ஊரு தமிழன்னா நம்ம மித்தவனை சாப்பிட்டேன்னு கேட்பதெல்லாம் பெருமைக்கு சொல்லலாம். இப்ப அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது சார் மக்கள்கிட்ட. புரியுது சார். நன்றி சார், நன்றி சார்.